ஒரு ட்ரைய கூட அவர் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜயே எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் அவர் எடுக்கிற ஸ்டெப் மட்டும் எங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து விஜய வச்சே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல அப்போ வந்து அந்த குறுவை சாகுபடி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவரு சிஎம் அவர்கள் பேசும்போது அந்த சாகுபடியும் குடுத்தாச்சு. காலங்காலமா அரசியல் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க கட்சி இத கூட கவனிக்கல. இவங்க வந்து இது நியூஸ் பேப்பர் படிச்சாதானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை ஸ்லைட்டா ஒரு அடி அடிச்சுட்டு சிஎம் வந்து உட்காந்துட்டாரு. ஆனா அதுக்குள்ளதான் உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நாங்க குறுவை சாகுபடின்னு சொல்ற இடத்துல அந்த நிதியை பத்தி பேசல, நிவாரண நிதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், அந்த பேக்கேஜ் பத்தி பேசல அப்படின்னு உடனே செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து அது செப்டம்பர்ல அந்த நிவாரண நிதி கொடுக்கப்படும், சோ செப்டம்பர்ல தான் அதை பத்தி பேசணும் அப்படிங்கறத அவர் இன்டைரக்டா சொல்றாரு. அப்படின்னு சொல்லும் போது சோ செப்டம்பர் இப்ப ஆகஸ்ட் தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்பத்திக்கான விஷயத்த பேச சொன்னா நீங்க செப்டம்பருக்கான விஷயத்தை எடுத்து என்னமோ ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசி பல்ப் வாங்கிட்டீங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வந்து இவ்வளவு 900 கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும்போது உங்க மாமனார் தானே வாங்கினாரு, குடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி உதயநிதி சொல்லவும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்க மாமனார் கொடுத்ததாவே இருக்காது, வாங்கினது யாரு, உங்க அப்பா தானே வாங்கினாரு, வாங்கும் போது அது லாட்டரியோட விஷயம் நம்மளுக்கு தெரியும். லீமா ரோஸ் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா அவங்களாம் வந்து அந்த லாட்டரி ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து வராங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி உதயநிதி அவர்கள் விமர்சனம் வைக்கவும் நாங்க வாங்கினதாவே இருக்கும், ஐ மீன் கொடுத்ததாவே இருக்கட்டும், வாங்கினது என்னவோ உங்க அப்பா தானே, ஆனா அவர் இங்க காணுமே, அவரை வீட்டுல போய் கேட்டு பதில் சொல்லுங்க, இங்க அவரை கேட்கறதுக்கு அவர் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி இவர் வந்து திருப்பி அப்பாவை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லும்போது கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க டிஎம்கே. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள் அவங்க சொன்னது அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ஆப்போசிட் பார்ட்டில இருக்கக்கூடிய குற்றச்சாட்டானா உங்க எம்எல்ஏஸ் இங்க காசு வாங்குறாங்க அங்க காசு வாங்குறாங்க அப்படி இப்படிலாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பைசா கூட வாங்கினா நாங்க இங்க நின்று பேச முடியாது, எங்க தலைவர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருவாரு. சோ கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாவே அவாய்ட் பண்றது அப்படிதான் எங்க தலைவரோட ஒரு கோட்பாடு, நாங்க அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சுதான் இங்க உட்காந்துருக்கோம், இதுக்கான விஷயங்களை தான் நாங்க முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அதுக்கு வந்து அதெல்லாம் நீங்க பழைய நினப்புல பேசிட்டு இருக்கீங்க, பழைய ஆட்சின்னு நினப்புல பேசிட்டு இருக்கீங்க, இந்த ஆட்சியில அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னாலுமே ஒரு சில இடங்கள்ல அங்கங்க கொஞ்சம் தவறுகள் நடக்கதான் செய்யுது. ஆனா அதை உடனுக்குடன் சரி செய்யறதுக்கோ இல்ல அதை கண்காணிப்பு அந்த ஒரு விஷயங்கள் அந்த ஒரு சிஎமோட நாலேஜ்க்கு வரும்போது அது உடனே வந்து சரி செய்யப்படுறது அப்படிங்கறது மீறி அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, ஆக்ஷன் எடுக்கிறது, கட்சியில இருந்தே எடுக்கிறது, அடிப்படை தொண்டர்கள் அப்படிங்கிற தகுதியை கூட அவங்களுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்றது அப்படிங்கிற இடத்துல அந்த ஆக்ஷன்லாம் டக்குன்னு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்கான விஷயம். ஆனா எங்கேயுமே தப்பு நடக்கலையானா இது வந்து புதுசு கண்ணா புதுசு கவர்மெண்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சோ அங்க என்னதான் தலைவர் நல்லவரா இருந்தாலும் தலைவர் நான் வாங்க மாட்டேன், மத்தவங்களையும் வாங்க விட மாட்டேன், வாங்கினவங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னாலும் புது ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது அங்கங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. ஆனா அது அகைன் அதை சரி பண்றதுக்கான அதே ஸ்பீட டிவிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்ம அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தப்புன்னு சொல்ற இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கப்படுது அப்படிங்கறதும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் அது என்னப்பா நடந்தது, அட்டன் பண்ணது யார் யாரு, அட்டன் பண்ணாதது யார் யாருன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாய்காட், இவங்க பாய்காட் அப்படிங்கிற விஷயத்தையும் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே அரசியலா வச்சுதான் மாட்டிட்டு இருக்காங்களே தவிர நீங்க நியாயமான அரசியல் எந்த காலத்துலப்பா பண்ணீங்க, உங்க தாத்தா பண்ணாரா, உங்க அப்பா பண்ணாரா, இல்ல நீங்க தான் பண்ண போறீங்களா உதயநிதி அவர்களே அப்படின்னு கேட்டா இவங்க விமர்சனத்தை அதாவது இவங்க வந்து எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சின்னு சொல்ற இடத்துல கேள்வியை மட்டும் கேட்டு நீங்க எதிர்கட்சியா இருந்துருங்க. எப்பமாவது நியாயமான ஆட்சி இது ஆளுங்கட்சியா இருந்திருக்கீங்களான்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு பேர் இருக்கிறதே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தானே தவிர இவங்க நல்ல ஆளுங்கட்சியா இந்த பீரியட்ல இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு உங்களால சொல்லவே முடியல, உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களாலையும் சொல்ல முடியல. ஏன்னா எதிர்கட்சின்னா அது திமுக தான் பெருமை பேசுறீங்களே தவிர என்னை எதிர்கட்சியா இருக்கும்போது கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும், விமர்சனம் மட்டும் தான் கேட்க முடியும். அதை எப்பயுமே திமுக ரொம்ப நல்லாவே செய்வாங்க. ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லாம அவங்களோட ஹிஸ்டரியில அவங்க அரசியலே பண்ணிருக்க முடியாது அப்படின்னும் போது இப்ப இந்த டீலிமிட்டேஷன்ல மட்டும் என்ன விதிவிலக்கு, அதுலயும் அதேதான் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்ப 30 எம்பிஸ் வச்சிருக்க கூட டிஎம்கே எம்பிஸ்னு சொல்லும் போது அங்க நம்ம பிக் பாஸோடது பெரிய லெஜெண்டா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களும் இருக்காங்க தானே, சத்தமே காணும், ஆள் அட்ரஸே தெரியல. சிஎம் அவர்கள் விஜய் வின் பண்ணதுல இருந்து இவ்வளவு பிரச்சனைங்க தமிழ்நாட்டுல போகுது, ஆனவங்க டார்ச் லைட்டாம அந்த டார்ச் லைட்டு அப்புறம் டிவியை உடைச்சது ரிமோட்டை எடுத்தது அப்படின்னு எப்ப பாரு ஒரு உருட்டிட்டு இருப்பாரு. இப்ப எங்க ஆள் அட்ரஸே காணும், சார் சைலண்டா இருக்காரு, தமிழ்நாட்டுக்காக அங்க எம்பியா போயிருக்காரு, எவ்வளவு குரல் கொடுக்கணும், நீட்டுக்கு குரல் கொடுத்துருக்கணும், இந்த டீலிமிட்டேஷனுக்கு குரல் கொடுத்துருக்கணும், தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை போகுது அதுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்கணும், காவேரிக்கு குரல் கொடுத்துருக்கணும்னா ஆள் அட்ரஸே காணும். ஓஹோ நீங்க டிஎம்கே எம்பியா, அதை நாங்க மறந்து போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ
ஓகே, ஓகே. நீங்க டிஎம்கே எம்பியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு குரல் குடுக்கறத விடவும், நம்ம போஸ்டிங்க காப்பாத்திக்கிறது தான்ப்பா முக்கியம். நம்மளுக்கு போஸ்டிங் குடுத்து இங்க எம்பியா உட்கார வச்சிருக்காங்களே! அப்ப அந்த அந்த கட்சிக்கு தானே நம்ம கிராட்டிட்யூடா இருக்கணும் அப்படின்னு கப்பு சிப்புன்னு இருக்கீங்களா மிஸ்டர் கமலஹாசன் அவர்களே! அப்படின்ற மாரி இருக்கு. ஒருவேள பிக் பாஸ்ல பிஸியா இருப்பாரோ! அதனால தான் சைலன்ட்டா இருக்காருன்னா, இல்லவே இல்ல. பிக் பாஸ் அவர விட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் தான் பிக் பாஸ் நடத்த போறாங்க. இந்த ப்ரோமோ கூட 2 நாள் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு பிக் பாஸ் வேலையும் இல்ல. படமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அப்புறம் ஏன் தமிழ்நாடு ஜனங்களுக்கு குரல் கொடுக்கல? அப்போ ஒரே ரீசன் நீங்க டிஎம்கே எம்பி அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ கனிமொழி அவர்கள் நம்மளுக்கு தெரியும். அவங்க பண்ற அரசியல் என்ன? குடும்ப அரசியல் அப்படின்னு வரும்போது, அப்போ 30 எம்பி வச்சிட்டு இருக்க நீங்க இத்தனை வருஷமா எதிர்க்கட்சியா எதிர்க்கட்சியா அங்க அங்க பார்லிமெண்ட்ல செயல்படுவீங்கன்னா, உங்களால நீட்டுக்கான விஷயத்தையும் பண்ண முடியல, காவேரிக்கான விஷயத்தையும் பண்ண முடியல, அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷனுக்கான விஷயத்தையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, இப்ப திடீர்னு வந்திருக்க இப்ப புதுசா வந்திருக்க டிவிக்கு மட்டும் திடீர்னு இத செய்யல, அத செய்யல அப்படின்னு அவரு என்னவோ சிஎம் ஆயிட்டு வந்து உட்கார்ந்த அடுத்த நாள்ல இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இல்ல சிஎம் ஆவறதுக்கு முன்னால இருந்தா இந்த பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியே பேசுறீங்களேப்பா மிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதியும் கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் எம்எல்ஏவா இல்லைனாலும் கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. காலங்காலமா எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. புதுசா எம்பியான கமல்ஹாசன் அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக வந்துட்டு காலங்காலமா நாங்க செய்யறோம், நாங்க ஆன்டி பிஜேபின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்த கட்சியாப்பா இப்ப டீலிமிட்டேஷன்ல நீங்க பங்கு பெறவே இல்லையே. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னு சொன்ன நீங்க டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் வரும்போது எம்பிஸ் எல்லாம் வந்து உட்காந்து பேசலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சிஎம் அவர்கள் கூட்டும் போது அதுக்கே நீங்க வந்து செவி சாய்க்கல அப்படின்னும் போது, சோ உங்களுக்கு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு பண்ற விஷயமோ இல்ல ஆன்டி பிஜேபின்னு சொல்ற விஷயமோ முக்கியம் இல்ல. உங்களுக்கு உங்க கட்சிக்கான ஸ்டாண்ட் எடுத்துடணும். அந்த கட்சிக்கான ஸ்டாண்டையும் பவர் பதவி அப்படிங்கிற இடத்துல எடுத்துடணுமே தவிர அதுல எந்த ஒரு சர்வீஸ் மைண்டும் இல்ல, மக்களுக்கு சேவை அப்படிங்கிற எண்ணமோ இல்ல அப்படிங்கிறது இந்த நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ நீங்களே வாயை விட்டு நீங்களே மாட்டீங்க அப்படிங்கிறதுதான் இதுல விஷயமா இருக்கு. சரி அப்ப எவ்வளவு எம்பிஸ் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு எம்பிஸ் கலந்துக்கல அப்படின்னா 37 எம்பிஸ் கலந்துக்கல. அதுல 30 எம்பிஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க, அதாவது திமுகவை சேர்ந்தவங்க. ஆல் இந்தியா அண்ணா திராவிடம் ஏடிஎம்கே கலந்துக்க அவங்க எப்ப பாரு ஓரமா மிக்சர் சாப்பிடுறதையே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இப்போ நான் கேக்குறேன் டிஎம்கே தான் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் தோத்து போன தேர்ட் பார்ட்டியா இப்ப இருக்கீங்க. சரி செகண்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிஎம்கே கலந்துக்கல. தேர்ட் பார்ட்டியா இருக்கிற நீங்க தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஒரு விஷயத்த கவர்மெண்ட் எடுத்து வைக்குதுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குற இடத்துல ஏடிஎம்கேவா நீங்க போய் கலந்துருக்கலாம்ல. நீங்க ஏன் வாய மூடிட்டு கம்னு இருக்கீங்க? அப்போ ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே கூட்டணி அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் உண்மையோ அப்படின்னு தோணதானே செய்யும் ஜனங்களுக்கு. நீங்க பங்காளி சண்டை வந்து நீங்க வந்து வெளிக்கு போடுவீங்க. ஆனா உள்ளுக்கு வந்து நீங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருப்பீங்க. ஊருக்கு பேருக்கு தான்ப்பா நாங்க வந்து சண்டை போடுவோம். ஆனா உள்ள நாங்க பங்காளிங்க தான்ப்பா. இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றீங்களா மிஸ்டர் எடப்பாடி அவர்களே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகே அதையும் சொல்லிடலாம் ஃபுல் நேமோடவே. ஓகேங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஏன்பா கலந்துக்கல அப்படின்னா அவங்க சௌமியா அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ராமதாஸ் அந்த கட்சி அப்படின்னும் போது அவர் கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி இதுல இன்னொரு பேச்சு அடிபட்டது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிவிக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்துட்டு கூட்டணியா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டதாகவும் அப்புறம் உள்ள நடந்த ஒரு சில விஷயங்களால அது நடக்கல அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அப்படி கூட்டணி சேர்ந்திருந்தா இன்னும் நிறைய வாக்குகளை வந்து டிவிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் அங்க இருக்கிற அங்க இருக்கிற தலைவர்களும் அங்க இருக்க மூத்த உங்க கட்சி தொண்டர்களும் பேசுறதே நம்மளால பார்க்க முடியுதுன்னா சோ டிவிக்கே கூட சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு. ஆனா அகெயின் அதே இடத்துல இவங்களோட என்ன சொல்றது அந்த ஒரு ஈகோவை விட்டு கொடுக்காம அவங்க கேட்ட இவங்க சேர்ந்துக்கணும். நாங்களா போய் வந்துட்டு கெஞ்ச மாட்டோம், எங்களை ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்க ஒரு சீனியர் கட்சின்ற இடத்துல எங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஈகோ அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஒரு நாள் வந்து அதுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் இங்க நிரூபணம் ஆயிடுச்சு.